Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு Ayam Masak Cili Padi, அதாவது ஊசி மிளகா அரைச்சி போட்டு கோழி எப்படி பிரட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்குங்க. வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. அடுத்தது ஊசி மிளகா பேஸ்ட் எப்படி அரைக்கலான்னு பாருங்க. பிளெண்டரில் ஃபர்ஸ்ட்டு தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. உரப்புக்கு ஊசி மிளகா, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க, பிளாச்சாம் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிக்குங்க. ரொம்ப நேவா அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொரன்னு அரைச்சிக்குங்க. அதை எடுத்து சட்டியில் ஊற்றுங்க. உரப்பு வேணான்னா ஊசி மிளகா கொஞ்சம் குறைவா போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிங்க. எண்ணெய் நல்லா பிரியிற வரைக்கும் வேக விடுங்க. உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற கோழியை இதில் போடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. தண்ணி எதுவும் ஊத்தாம இதுலயே வேக வைக்கணும். தண்ணி சுண்டன பிற்பாடு தேங்காய் பால் இதுல ஊத்துங்க. தண்ணி ஊத்தாம தேங்காய் பால்லையே நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. முக்கால் பதம் வெந்தோன்னே ஒரு கைப்பிடி அளவு கருப்பிலை சேர்த்துக்குங்க. நல்ல வாசமா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுண்ட விடணும். பாருங்க, இந்த பதத்துக்கு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கறதுக்கு ருசியா இருக்குல்ல? ருசியான ஆயாம் மசாக் சில்லி படி ரெடி ஆயிருச்சு. இந்த கோழி பெரட்டல் நல்ல உரப்பா ருசியா இருக்கும். இத ரசத்தோட இல்ல வெறும் சோறோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அருமையா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது விடவே மாட்டீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.